ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற மணிமுத்தாறு அருவியில் கடந்த 12 நாட்களாக நீடித்த தடைக்கு பிறகு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது ஜூன் 4ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நீர்வரத்து சீராக வந்துள்ளதை அடுத்து 12 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் சுற்றுலா பயணிகள் சென்று அருவியை பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கி வனத்துறை தற்போது உத்தரவினை வெளியிட்டுள்ளது. ஓவியாகுமார், இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நேற்று எங்குமே மழை பொழிவு பதிவாகவில்லை. தென்மேற்கு பருவமழை கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நன்றாக பெய்து வந்த நிலையில் நேற்று முழுவதும் மழை பொழிவு பதிவாகவில்லை. இருப்பினும் பாபநாசம் அணைக்கு வரும் நீர் வரத்து 900 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 100.75 அடியாக உள்ளது. இதே போல பார்த்தீர்கள் என்றால் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 111.51 அடியாகவும், அதே போல மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் மணிமுத்தாறில் இருந்து 95 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 75.80 அடியாக உள்ளது. பாபநாசம் மலைப்பகுதி, பொதுவாக இந்த பொதிகை மலைப்பகுதியில் பாபநாசம் மலைப்பகுதி கேரளாவின் அருகில் இருப்பதால் தென்மேற்கு பருவமழையின் போது பாபநாசம் அணை நிரம்பி வரும். ஆனால் மணிமுத்தாறு மற்றும் இதர அருவிகளினுடைய நீர்மட்டமானது வடகிழக்கு பருவமழையை நம்பியே இருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் தென்காசி, குமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இன்னும் வரும் 3-4 நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்காது எனவும், தென்மேற்கு பருவமழை அதன் பின்னரே மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கும் எனவும் வானிலை மையத்திலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவியாகுமார், எது எப்படி இருந்தாலும் 12 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். ஓவியாகுமார்.